வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். புதிய ஆட்சியாளர்களாக தாவேகாவினர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த பின்னர் அரசு இயந்திரம் முழுமையாக ஸ்தம்பித்து போயுள்ளது. வளர்ச்சிப் பணிகள் முடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வாழ்த்துக்கள். தொடர். சிதம்பரம் தொகுதியில் முதல் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நீங்கள். இந்த தேர்தல் களம் எப்படி இருந்தது? இந்த வெற்றியை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க? 25 ஆண்டு காலம் அதிமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரு தொகுதியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளராக நான் போட்டியிட்டு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருப்பது தமிழ் உணர்வாளர்களுக்கும் திராவிட பற்றாளர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்ன அங்கு உள்ள மக்கள் ஒரு மதத்தை வைத்தோ அல்லது ஒரு கோட்பாட்டை வைத்தோ பார்க்கலை. மாறாக ஒரு தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் போராட்டக்காரர்கிட்ட அடிப்படையில் தான் என்னை பார்த்தாங்க. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு மூல காரணமாகவும் இருந்தது. எங்கள் கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு தான் எனக்கு அந்த தொகுதியை தந்தார். நீங்கள் அங்கு சென்று களமாடும்போது நம்முடைய தோழமைகள் சிறப்பாக பணியாற்றுவாங்க, ஒரு மாநில அளவிலான ஒரு தலைவரின் அடிப்படையில் ஒரு வெற்றி கிடைக்குன்னு தான் அவங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தது. திமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே அதை சொன்னாங்க. ஏன்னா நான் கூட பயந்தேன், அதை ஒரு கோயில் நகரம்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை கடந்து ஒரு அறிவு நகரமாக பார்த்தேன். ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். உங்களுக்கு பயம் எதனால் இருந்தது? என்னன்னு சொன்னோம்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்திகள் குறிப்பாக அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் யார் எந்த தொகுதிக்கு சென்றாலும் வெற்றி பெற முடியும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனக்கு என்னன்னு சொன்னோம்னா, அங்கே கோயில் நகரம்னு அதை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் தேவையற்ற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருந்தது ஆரம்ப நிலையில். ஆனால் நான் போன ஒரு 3 அல்லது 4 நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்த பிறகு அந்த மனநிலை மாறிடுச்சு. மக்கள் அத்தகைய விஷம பிரச்சாரத்தை ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் முன்னெடுத்தும் போது பொதுமக்களே முறியடிச்சிட்டாங்க. நம்ம கூட்டணியினர் முறியடிக்கிறது என்பது வேறு, பொதுமக்களே முறியடிச்சிட்டாங்க. அப்போது அந்த களத்தில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் இடத்துல 15 முறைக்கு மேல் வருகை தந்து சிறப்பாக பணியாற்றினார். அவர் தலைமையில் கூட்டணி கட்சியில் எல்லாருமே ஒருங்கிணைந்து சிறப்பாக பணியாற்றினாங்க. மிக முக்கியமாக அங்கு நாங்கள் நிறைய இளைஞர் சந்திப்புகளை நடத்தினோம். அது எங்களுடைய வெற்றிக்கு உத்வேகம் தந்தது. அதிகமான இளைஞர்களையும் பெண்களையும் ஈர்க்கும் வகையில் எங்களுடைய கூட்டணியினர் இணைந்து நாங்கள் பணியாற்றினோம். இந்த வெற்றியை பல பேர் ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொன்னால், 25 ஆண்டு காலம், ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் அது அதிமுகவுடைய முகாமில் இருந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியை நம்ம இந்த ஒரு மௌன அலை வீசியதாக சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த நேரத்தில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அடுத்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை கூர்த்தீட்டிய ஒரு வளாகம். அங்கிருந்தான் பெரும் தலைவர்கள் உருவானாங்க. போராட்ட தீயும் வேகமாக பற்றி எறிந்தது அங்கே தான். அங்கே நம்ம வெற்றி பெற்றிருப்பதை இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் உயிர் நீத்த தியாகிகளுடைய குடும்பங்களும் அந்த போராட்ட உணர்வு மிக்கவர்களும் தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க வந்த அலைபேசி அழைப்புகள் என்ன சொன்னாங்க, நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் தோத்துட்டாங்க, நம்ம ஆட்சி இழந்துட்டோம். ஒரே ஆறுதல், சிதம்பரத்தில் திராவிட இயக்க அரசியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பொன்னெடுத்துகளால் பொறிக்கப்பட்ட வரலாறுகளுக்கு சொந்தமான சிதம்பரத்தில் நீங்கள் வெற்றி பெற்று எங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அந்த வகையில் ஒரு மன திருப்தி. இன்னொன்று என்னென்னா, இந்த மதவாத சக்திகள் ஆரம்பத்தில் குழப்பத்தை உருவாக்குனாங்கல்ல, அதை முறியடித்தது மட்டும் அல்லாமல் அங்கே தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய உயர் சமூகம் என்று தங்களை கருதி கொள்ளக்கூடிய கூறிக்கொள்ளக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் என்னை ஆதரித்தாங்க. அவங்க பகுதியிலே அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு. அங்கேயெல்லாம் நாங்கள் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எப்படி சிறப்பான திட்டங்களெல்லாம் அவர் கொண்டு வந்தார், எல்லா சமூக மக்களுடைய உணர்வுகளையும் எவ்வாறு மதித்தார் என்பதெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். குறிப்பாக அந்த தீட்சிதர்கள்ட்ட இந்த திராவிட மாடல் அரசில் தான் அதிகமான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஆட்சியில் இருப்பவர்களுக்கென்று ஒரு கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் அரசு நிர்வாகம் எவ்வளவு சுதந்திரமானதாகவும் எல்லோருக்கும் ஏற்றதாக இருந்தது என்பதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம். அதனால் அந்த பகுதி மக்கள் அதிகமாக எனக்கு வாக்களிச்சாங்கிறது ஒரு மன நிறைவு. இப்போ அந்த தொகுதியில் அதிக அளவு அது சிறுபான்மை மக்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தொகுதியா, அதோட அமைப்பு எப்படி இருக்குது? அதாவது சிறுபான்மை மக்கள் அங்கே 10% அளவில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் மக்கள் என்னை சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் பார்க்கல. நான் அதுதான் ஒரு பெரிய வெற்றி. இன்னொன்று என்னென்னா, என்னை தொலைக்காட்சிகள் விவாதங்களில்
செய்திகளில் நம்முடைய போராட்டங்களில் நம்ம என்ன பேசணும், எப்படியெல்லாம் மக்களுக்காக போராடணும் என்பதால் அந்த மக்கள் எளிதில் புரிந்து வச்சுருந்துருக்காங்க. அதனால் நான் போன உடனே எளிதாக எங்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு. அதனால் என்னை மதத்தை வைத்தெல்லாம் பார்க்கல. மாறாக வந்து அன்சாரி வந்து ஒரு போராட்டவாதி, ஒரு திராவிட இயக்க பற்றாளர், தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் அவங்க கொண்டாடினாங்க. கூடுதலாக பல பேர் வந்து ஒரு இலக்கியவாதி, ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையிலையும் அங்கே வந்து கொண்டாடினாங்க. இதுவெல்லாம் வந்து எளிதாக இருந்தது. நான் அப்போ கூட திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னும் பல பேர்கிட்ட சொன்னேன், நான் பயந்துக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் மக்கள் வந்து எல்லா குறுகிய வட்டத்தையும் உடைச்சிட்டு ஒரு பொது வட்டத்தில் என்னை கொண்டாடுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு நான் சொன்னேன். அது வந்து மக்கள் நல்லா தாங்க இருக்காங்க. ஆமாம், அது ஒரு ஆறுதல். மதம் வந்து பெரிய அளவு மக்கள்கிட்ட செல்வாக்கு செலுத்தலை. அது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களையும் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் வந்து என்ன நினைக்காங்கன்னா, நமக்கு வரக்கூடிய வேட்பாளர் அறிவாற்றல் நிறைந்தவரா, அரசியல் திறன் கொண்டவரா, இவரால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியுமா, இவர் அத்தகைய பண்பு உள்ளவரா, இதைத்தான் பார்க்குறாங்களே தவிர மதத்தையோ சாதியோ பார்க்கலங்கிறது ஒரு ஆறுதல். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னோம்னா, நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் வலுப்பெற்று வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசுடைய வெற்றி. அந்த திராவிட இயக்கத்துடைய தத்துவங்கள், அந்த தலைவர்களுடைய முன்முயற்சிகள், அது பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி, இவர்களை சார்ந்து சிந்திக்கக்கூடிய இதர திராவிட அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம் செய்த பணிகளுடைய தொடர்ச்சி தான் இப்போ சிதம்பரத்தில் கோயில் நகர்னு சொல்லப்பட்ட இடத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக என்னை வந்து இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல, அது திராவிட இயக்க பரப்புரையுடைய ஒரு வெற்றி மைல்கல்லாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போது டிவிகே வந்து இங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போது தோழர் திருமாவளவன், இடதுசாரி தோழர்கள் எல்லாம் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதச்சார்பற்ற அரசு அமைப்பதற்காகத்தான் நாம் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்களெலாம் நம்முடைய கொள்கை சார்ந்த தோழர்கள். இப்போது ஏற்பட்டிருப்பது ஒரு நேச முரண்பாடுகளாக நான் கருதுகிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்ட நேரத்தில் அவங்க இப்படி சிந்தித்திருப்பதாக தான் நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நம்முடைய கூட்டணிக்கு சம்பந்தமில்லாத தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும்பான்மை பலத்தை பெற்றக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கவர்னருடைய ஆட்சி வந்து விடக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து விடக்கூடாது. அப்படி வந்தால் அதில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியாளர்கள் ஆட்டம் போடுவாங்க, பாஜகவுக்கு அது பலம் சேர்க்கும் என்ற அடிப்படையில் அவங்க சிந்தித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி அவர்கள் நினைப்பது போல் தொடருமா என்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அது திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் 1967 மாறி மாறி ஆண்டு வருது. இல்லை, திமுக வந்து அழுத்தமாக கொள்கைகளை பேசக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநில கட்சி திமுக. அந்த அளவுக்கு அழுத்தமாக கொள்கைகளை அதிமுக பேசாவிட்டாலும் முடிந்தவரை இதை சார்ந்து போகத்தான் விரும்புவாங்க. நம்ம அதை பார்த்துருக்குறோம். இதுக்கு எதிராக போகிறதுக்கு அவங்க வந்து தயாராக இல்லை. ஆனால் அழுத்தமாக கொள்கைகளை பேச மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த ஆட்சியில் இந்த மதச்சார்பின்மை, சமூக நீதி போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் என்ற கவலை பரவலாக இருக்குது. ஆனால் சமீபத்தில் முஸ்லீம்களுடைய பக்ரீத் பண்டிகை இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கன்னியாகுமரியை தவிர்த்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மிக கணிசமாக டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு குர்பானி கொடுக்கறதுல அவங்களுக்கு மாடு வெட்டி அவங்களோட உணவு தேவைகளுக்காக பயன்படுத்துறதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி அவங்க உங்கள் கேள்வியில் ஒரு திருத்தத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படி என்பது உண்மை. மற்ற பல இடங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு செய்திகள் வருது. ஆனால் முஸ்லீம்கள் அப்படி அல்ல. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மொத்தமாக நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எடுப்பதற்கு தயக்கம் இருந்தால் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுத்து பாருங்கள். மொத்த அளவில் பார்த்தோம்னா 70-75% முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் விழுந்திருக்கு. சில இடங்களில் 90-95% விழுந்திருக்கு. உதாரணம் என்னுடைய சிதம்பரம் தொகுதி எடுத்துக்கொண்டால் 90-95% முஸ்லீம் மக்கள் இங்கே தான் விழுந்திருக்கு. ஒரு சில இடங்களில் அது 70% குறைந்திருக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக 95% வரை திமுக தலைமையினால் மதச்சார்பற்ற கூட்டணி தான் விழுந்திருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், சென்னையில் எடுத்துருங்க, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து பல இடங்களில் அவருடைய வெற்றி வாக்குகள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஐசோஸ் போன்ற, சேப்பாக்கம் போன்ற, புதுப்பேட்டை போன்ற முஸ்லீம்கள் நிறைந்து வரக்கூடிய பகுதிகளில், ஆமாம், அந்த பகுதிகளில் மிக அதிகமான வாக்குகளை அவர் தான் பெறுறார். நீங்கள் அதே சென்னையில் வந்து நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் சேகர் பாபு வந்து துறைமுகத்தில் போட்டிடுறார்.
பல இடங்களில் பின்தங்குறாரு. மண்ணடி போன்ற முஸ்லீம்கள் நிறைந்த பகுதியில் வரும்போது தான் அவர் தூக்கி லீடிங்க்கு வர்றாரு. இது அங்கே மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு, திருச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அண்ணன் நேரு, இப்படி தொடர்ந்து பல பட்டியல்களை நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அதனால் இந்த தேர்தலில் மொத்த அளவில் பார்த்தா 70-75% வாக்குகள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஒரு சில இடங்களில் 10 அல்லது 20% அல்லது 25% என்ற அடிப்படையில் அது தாவேக்காவுக்கு போயிருக்கலாம், நாம் தமிழர் கொஞ்சம் போயிருக்கலாம், கொஞ்சம் அதிமுகவுக்கும் போயிருக்கலாம். அதனால் அறுதி பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் அந்த கேள்வியில் அந்த திருத்தத்தை நான் சரி பண்ணிடுறேன். ரெண்டாவதாக, ஒரு சமூக நீதி மதச்சார்பற்ற ஆட்சியை இவங்க வழங்குவாங்கிற நம்பிக்கையில் தான் சிபிஐ சிபிஎம் விசிகாலம் போயிருக்கிறாங்க. அவங்க உணர்வை நம்ம குறை சொல்லலாம், அவங்க நம்பிக்கையை நம்ம மதிக்கிறோம், அதை காப்பாற்றப்பட நம்ம விரும்புகிறோம். ஆனால் கடந்த பக்ரீத் பண்டிகை அது உலகம் முழுக்க அது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் என்ற பெயரில் கொண்டாடப்படுது. இந்தியாவில் பக்ரீத் பண்டிகைன்னு அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ ஆடு மாடு ஒட்டகங்களை இறைவனுக்காக பலி கொடுப்பது அந்த பண்டிகையுடைய முக்கிய நோக்கம், பிரதான நோக்கம். அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பகுதியான இடங்களில் ஆடுகள் தான் கொடுக்குறாங்க. வசதியற்ற மக்கள் நிறைந்த பகுதிகளில் மாடுகள் அல்லது ஒட்டகங்கள் இதை குர்பானி கொடுக்குறாங்க. அப்போ ஒட்டகங்களுக்கு கூட தடை போட்டதுனால கொடுக்கறது இல்லை. இது அரசியல் சாசன சட்டம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மத உரிமை, நன்றாக புரிந்து கொள்ளணும். இப்போ கிராமங்களில் குலதெய்வம் கோயிலில் ஆடுகளில் வெட்டுறாங்களா இல்லையா, 100 ஆடுகள் 50 ஆடுகள்லாம் வெட்டுறாங்க. அது அவங்களுடைய மத நம்பிக்கை. அப்போது வணிக நோக்கத்துக்காக பொது இடங்களில் ஆடு மாடுகளை வெட்டினா அதில் நீங்கள் விதிமுறைகளை வகுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். இது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பண்டிகையில் அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டம் வழங்கிற உரிமையின் அடிப்படையில் அவங்க குர்பானி கொடுக்குறாங்க. அப்போது திடீர்னு நாள் போய் கோர்ட்டில் அனுமதி வாங்குகிறாங்க. சரி, வாங்கின பிறகு அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்கணும், முறையாக விசாரிக்கணும் அல்லது காத்திருந்துருக்கணும். ஆனால் வீடுகளுக்குள்ளே போய் அவங்க வீட்டில் வச்சுடைய கால்நடைகளையெல்லாம் கைப்பற்றினதும் நெருக்கடி கொடுத்ததும் எந்த விதத்தில் நியாயம்? சட்டம் உங்களுக்கு அந்த உரிமையை எங்கே கொடுத்துருக்கா? இல்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் சரி ஏதோ அதிகாரிகள் தவறு செஞ்சுருக்கலான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் 2 நாள் கழித்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய உத்தரவை சிறப்பாக நாங்கள் செயல்படுத்திட்டோன்னு அறிக்கையை தாக்கல் பண்ணுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவலுங்கிற அந்த இரட்டை வடத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா கேள்வி வருதா இல்லையா? அப்போ அந்த ஆட்சியில் பங்கெடுத்துக்கூடிய முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர் ஷாஜஹான் நாங்கள் எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம்னு சொன்னார். ஏன் செய்யலை? அப்போது மத சடங்குகள் விஷயத்தில் இவர்கள் ஏன் இப்படி தவறடிச்சாங்க, இதுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார், அல்லது இவங்க யாருக்கு பயந்து இந்த விஷயத்தில் மௌனம் காக்குறாங்கங்கிறதெல்லாம் வெளிப்படையாக பேசணும். குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்று இப்போது சில காரணங்கள் அடிப்படையில் ஆதரவு கொடுக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம், இல்லை, நீங்கள் ஒரு தீவிரமான தமிழ் தேசிய போராளியும் கூட. இது வெறுமனே குர்பானி இந்த உணவு விஷயங்கள் மட்டும் இல்லை, வந்தே மாதரம் விஷயத்துலேயும் தமிழ்தாய் வாழ்த்து 3 தடவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காங்க. மேற்கு வங்கத்தில் தான் அந்த பாடல் இயற்றப்பட்டது. அங்கே பதவியேற்பு நிகழ்ச்சியில் அந்த பாடல் அங்கே பாடப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாடப்படுது தொடர்ந்து 3 முறை. அப்போது இந்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தில் தவிக அரசுடைய அணுகுமுறைகள் அதிர்ச்சியை தருகிறது. இவங்க யாரை கண்டு பயப்படுறாங்க, ஏன் தயங்குறாங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இதுதாங்க, இப்படி தான் இருப்போன்னு சொன்னால் மொத்த தமிழ்நாடு அவங்களுக்காக பாராட்டும். அரசியல் கருத்து வேறுபாடுகளை கடந்து பாராட்டுவாங்க, நாமளே பாராட்டுவோம். சரி, துணிஞ்சிருக்கீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லைங்க. திராவிட இயக்க அரசியல் தத்துவங்கள் ஜனநாயகபூர்வமானவை, அனைவருக்குமானவை. அதை நீங்கள் நல்ல விஷயங்கள் தான் சொல்லி பின்பற்றினா நம்மளே கொண்டாட போகிறோம். புரியுதா இல்லையா? ஆனால் அந்த விஷயத்துலலாம் சமரசம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தே 3ஆவது இடத்துக்கு போகிறத நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சகிச்சுக்கிறீங்கன்னு சொன்னோம்னா, அப்போ உங்கள் கோட்பாடு எந்த இடத்துல இடறி விழுது? நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதி தத்துவங்கள், தமிழ் தேசிய தத்துவங்கள், திராவிட இயக்க தத்துவங்கள், அவங்க என்ன சொன்னாங்க? திராவிட இயக்க அரசியலையும் தமிழ் தேசிய தத்துவத்தையும் நாங்கள் 2 கண்களாக பார்க்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஏன் தமிழ்தாய் வாழ்த்தை விடுறீங்க? மதச்சார்பின்மை விஷயத்தில், குர்பானி விஷயத்தில் மிகப்பெரிய தவறு அடிச்சிருக்கீங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் விஷயத்துலேயும் நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று தவறு செஞ்சிருக்கீங்க. அப்போ உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுவதற்கு பதிலாக அவநம்பிக்கை தானே உருவாகிருக்கு. அதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? உடனே சொல்லுவாங்க சில பேர், என்னங்க நீங்கள் வந்த உடனே அவங்களை குறை சொல்லிக்கிட்டீங்க. வந்த உடனே நம்ம எல்லாத்துக்கும் குறை சொல்கிறோமா? அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் நாம் கருத்து சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் தோழர், புதிதாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் என்பதெல்லாம் அனுபவ குறைவு, ஒரு 6 மாத காலம் ஆளட்டும். இப்போ நம்ம மட்டும் இல்லை, முன்னாள் முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எதில் அவகாசம் கொடுக்குறோமோ அதில் நம்ம அவகாசம் கொடுக்குறோம். அதிமுக்கியத்துவம் இந்த விஷயத்தில் உடனடி நடவடிக்கை தேவைன்னு சொல்கிறோம். அதனால் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் இதை பார்க்க வேண்டாம். ஆரோக்கியமான ஒரு அரசியல் புரிதல் என்ற அடிப்படையில் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இதை பற்றி யோசிக்கணும், கவலைப்படணும். முஸ்லீம் லீக்கோட தலைவர் பெரியவர் காதர் மொய்தீன் அவர்கள் ஒரு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நடந்துக்கிறார். அவருக்கு இருந்த பிம்பம் வேற,
நம்ம தகைசால் தமிழர் விருதெல்லாம் வாங்கினார் கடந்த ஆட்சியில். ஆனாலும் இன்னைக்கு அவரோட நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அதிர்ச்சி அளிக்குது. ஏன்னா நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், திமுகவில் வந்து அவங்கள ரொம்ப கொண்டாடினாங்க, அளவுக்கு மீறி கொண்டாடினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களால எங்களை போன்ற வலிமை மிக்க இதர ஜனநாயக சக்திகளை கூட வந்து அவங்க ரெண்டாவது இடத்துலாம் வச்சு பார்த்தாங்க. அந்த வருத்தம் எனக்குலாம் இருக்குது. அப்புறம் வெளிக்காட்டிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அது நாகரிகமாக போயிடணும்னு நினச்சோம். அப்போது இது இந்திய யூனியன் முஸ்லீம் என்பது காயிதமில்லத், கண்ணியத்திற்குரிய காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்சி. காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும் அந்த கட்சியையும் கூட்டணி இல்லாதவங்க கூட மதிப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய காயிதமில்லத் ஐயா ஆரம்பித்த கட்சி பாராளுமன்றத்தில் வந்து இந்தியாவுடைய தேசிய மொழியாக எது வர வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தாய்மொழி தமிழ் தான் வர வேண்டும் என்று முழங்கியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கும் அந்த கூட்டணி இல்லாதவங்களும் அவங்கள மதிப்பாங்க. சிராஜி மில்லத் அப்துல் சமத் சாஹிப், அதே மாதிரியாக அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்த இந்திய தேசிய லீக்குடைய தலைவராக அந்த சம்சுரை மில்லத் லத்தீப் சாஹிப், இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அந்த கட்சியில் இருந்தவங்க, வழிநடத்தினவங்க. அதில் தொடரோட்டமாக வந்தவர் தான் ஐயா தகைசால் தமிழர் பெரியவர் காதர் மொய்தீன் அவர்கள் மீது நானே பல இடத்துல சொல்லுவேன், ஐயா நல்லக்கண்ணு, ஐயா சங்கரையா, ஐயா படநெடுமாறன், இந்த வரிசையில் தான் நான் வச்சு பார்க்குறேன்னு நானே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவருடைய வயது, நிதானம், அவருடைய அணுகுமுறைகள் இது மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. திமுகவில் வந்து அது குறிப்பாக தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் தான் சொல்லுவார். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா கூட சென்டிமெண்ட்டாக முதல்ல அவங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க, அதனால் நான் தவறுன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். அப்போ தாவைக்காவிலேருந்து எம்எல்ஏக்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு ஆட்சி அமைக்க அவங்க அலுவலகத்துக்கு போயிருக்கும்போது அங்கேயே என்ன சொன்னார், நாங்கள் திமுக தலைமையிலான அணியில் தான் இருப்போம், நீங்கள் முதல்ல தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் பேசிட்டு வாங்க, இப்படிலாம் சொன்னாரா இல்லையா? முதல்ல அப்படி அவங்க ஆட்சி அமைக்க கோரி வந்த இடத்துல அவங்கள வச்சுக்கிட்டு அப்படி பேசுனதே முதல்ல அது நல்ல நாகரிக பண்பு அல்ல. அதன் பிறகு மக்கள் ரொம்ப அவங்கள மதித்தாங்க, கொண்டாடினாங்க, திமுகவும் ரொம்ப கொண்டாடினாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்த ஒரு வாரத்தில் திடீர்னு ஆட்சியில் பங்கேற்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. அப்போ கூட பல பேர் என்ன நினச்சாங்கன்னா, அந்த கட்சியில் உள்ளவங்க பேராசிரியர் காதர்மதி ஐயா அவர்களுக்கு ஏதோ நெருக்கடி கொடுக்குறாங்க போல இருக்குன்னு சொல்லி பேசுனாங்க வெளியில் சில பேர். நான் கூட இப்போவும் சொன்னேன், அவங்க ஆட்சியில் பங்கெடுத்ததையோ இன்னொரு கூட்டணிக்கு போனதையோ எங்கே நான் இதுவரையும் விமர்சிக்கலை, இப்போவும் நான் விமர்சிக்கலை, அந்த கட்சியுடைய உள்விவகாரம். ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன பேசியிருக்காருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் என்ன பேசினார் என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேசுகிறாரு, எங்கள் முடிவை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாதுங்க, விமர்சிச்சா அது முட்டாள்தனங்கிறார். அடுத்த வார்த்தை எனக்கு உண்மையிலே அதிர்ச்சி அளிச்சிருச்சு, போக்கிரித்தனங்கிறார். எவ்வளோ பெரிய மனிதர், உயர்ந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மூத்த அரசியலாளராக அவரை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் அவர் கொட்டிட்டாருங்கிறது அதிர்ச்சி. அடுத்து சொல்கிறார், எங்கள் ஓட்டில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்றாரு. அது இன்னும் தூக்குவாரி போட்டுடுச்சு. என்னென்னா, நீங்கள் பிரியும் போது கூட நண்பர்களாக பிரியணும். அந்த வகையில் நான் சிபிஐ சிபிஎம் விசிகாவை நான் பாராட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு சூழலை எடுத்து சொல்லி பக்குவமாக தங்களுடைய கருத்துக்களை கூறி நிதானமாக வேறு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு சரியோ தவறோ, ஆனால் அவங்க நடந்து கொண்ட விதம் நாகரிகமானது. ஆனால் இவங்க வந்து தடாலடியான நடவடிக்கை எடுத்தோடனே யார் நம்ம இவர் தான் பேசுகிறாரான்னு பல பேர் கேட்டாங்க. பல பேருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது உடனடியாக பல பேர் மனம் புடுங்கினாங்க. நீங்கள் எந்த நடவடிக்கை உங்கள் கட்சியோட உள்வாரம், நீங்கள் ஆட்சியில் செய்யுங்க, நீங்கள் தாவேக்கா கூட போங்க, அல்லது பிஜேபி கூட போங்க, அல்லது அதிமுக கூட போங்க, அல்லது நாம் தமிழரோட போங்க, அது உங்கள் விருப்பம். அந்த கட்சியோட உள்வாரத்தை நம்ம பேச முடியாது. ஆனால் திடீரென்று உறவை அறுத்து எறிவது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தணும் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக போயிடுச்சு. அப்போது நாம் வந்து அந்த இடத்துல பத்திரிக்கையாளர்கிட்ட நான் பேசும்போது, பேட்டி எடுக்கும்போது நான் சொன்னேன், முஸ்லீம்களுடைய வாக்குகளில் திமுக பெரும்பகுதியான இடங்களிலே வென்றிருக்கிறது, அது உண்மை. நான் இப்போ கூட உங்கள்கிட்ட சொன்ன ஆதாரத்தோடு. ஆனால் முஸ்லீம் லீக் வாக்குகள் என்பது வேறு, முஸ்லீம்களுடைய வாக்குகள் என்பது வேறு. மொத்த முஸ்லீம் சமூகமும் இவர் பின்னால் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவது தப்பு. ஏற்கனவே அவங்க கும்பகோணத்தில் மாநாடு போட்டாங்க, 8000 ஜமாத்தார் அமைப்புகளும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய தவறான செய்தி என்பது எல்லாருக்கும் தெரியும். 8000 ஜமாத்னா அது அந்த பகுதியில் உள்ளதா இல்லை தமிழ்நாடு மொத்த தமிழ்நாடு சொல்கிறாங்க, அதை விட எண்ணிக்கையில் அதிகம், 15,000க்கு மேலே இருக்குது பதிவு செய்யப்பட்ட ஜமாத்துகள். பண்ண முடியுமா? அது சுதந்திரம். சார் ஒரு உண்மையை சொல்கிறேன் சார், இனிமையாவது திமுகவுடைய தலைமை அதை புரிந்து கொள்ளணும், எல்லா அரசியல் கட்சியிலும் அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் என்பது சுதந்திரமானவை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த ஊர்களில் முஸ்லீம்களுடைய குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையை வந்து பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க, திருமண நிகழ்வுகளை நடத்துவாங்க, சமுதாய வளர்ச்சி, சமுதாய பள்ளிவாசல்களை பராமரிப்பாங்க, தர்காக்களை பராமரிப்பாங்க,
அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பொது நிகழ்ச்சியில் வழி நடத்துவாங்க. அரசாங்கத்தில் அறிவிப்புகள் வந்து அந்த பள்ளிவாசல் அறிவிப்பதற்கு ஏற்பாடு செய்வாங்க. இதுதான் செய்வாங்க. அந்த ஜமாத்துகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமாத் தலைவராகவோ செயலாளராகவோ பொருளாளராக இருக்கக்கூடியவங்க முத்தவழிலாம் சொல்கிறாங்க இல்லையா, திமுகவினரும் இருப்பாங்க, அண்ணா திமுகவினரும் இருப்பாங்க, காங்கிரஸ்காரரும் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க கூட இருப்பாங்க, பல கட்சியில் உள்ளவங்க இருப்பாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அது. அதையெல்லாம் இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, என்ன அவங்களுடைய முஸ்லீம் லீக்கிற்கு கீழ் இருப்பது போன்ற ஒரு தோற்றம், மாய தோற்றத்தை உருவாக்குனாங்க. அதை பல அரசியல் கட்சிகள் சில பேர் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜமாத்தையெல்லாம் நாங்க கண்ட்ரோல் பண்ணோம், முழு ஜமாத்தை எங்க பின்னாடி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கு. அப்படியெல்லாம் இல்லை. எந்த எங்க கட்சியும் பின்னாடியும் இல்லை, திமுக பின்னாடியும் இல்லை, அண்ணா திமுக பின்னாடியும் இல்லை, அவங்க பின்னாடி இல்லை. அவங்க சுதந்திரமான அமைப்புகள். அப்போதே இந்த வார்த்தையில் சொல்லும்போது பல ஜமாத்துகள் கண்டனம் தெரிவித்தன. ஏன் வந்து உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு எங்கள் ஜமாத்துலாம் மொத்தமாக இழுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. அப்போது அது வந்து பிழையான செய்தி, தவறான செய்தி. ஆனால் முஸ்லீம்களுடைய வாக்குகளை முஸ்லீம்களுடைய வாக்குகளாக அவங்க சித்தரித்தது தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சுட்டி காட்டுறோம். முஸ்லீம் சமுதாயத்தில் எங்களுக்கு ப்ரெஷர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னங்கிறது வெளிப்படையாக சொல்லணுமா இல்லையா? அவங்க முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கலாம், அவங்களுடைய தமிழ்நாடு கமிட்டிலேருந்து கேரளா கமிட்டிலேருந்து வந்திருக்கலாம், தப்பில்லை, அது உண்மையாகவும் இருக்கும். ஆனால் முஸ்லீம் சமூகத்திலிருந்து ப்ரெஷர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முஸ்லீம் அமைப்புகள்னா, அரசியல் சாராத அமைப்புகள்னா, ஒன்று ஜமாத்துல் உலமா, இன்னொன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே. இதுதான் ரெண்டும் மாஸ் மூவ்மெண்ட். அப்போ அது போன்ற அமைப்புகள் ஏதாவது தீர்மானம் போட்டு கொண்டு கொடுத்தாங்களா ஆட்சியில் போய் சேருங்கண்டு, அல்லது ஜாக்கு, ஐஎன்டிஜே, அல்லது வந்து வேறு பல அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஜமாத் இஸ்லாமி இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து தீர்மானம் போட்டு நீங்கள் அந்த ஆட்சியில் போய் சேருங்கன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லலையே. அவங்கெல்லாம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இவங்க எடுத்த முடிவில். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கிடுங்க, ஏன் முஸ்லீம் சமுதாயம் இப்படி சொன்னிச்சுன்னு சொல்லி அந்த சமுதாயத்தை பலியிடவாக்குறீங்க, அந்த சமூகத்துக்கும் திமுகவுக்கு ஏன் முரண்பாடுகள் உருவாக்குறீங்க, ஜமாத்துகளும் அமைப்புகளும் சுதந்திரமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த தவறை பண்ணீங்கன்னா அவங்களே ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, சமூக வலைதளங்களில் எழுதுறாங்க. இதைத்தான் நம்மளும் பேராசிரியர் ஐயா காதர் மீதன் அவர்களுக்கு சுட்டி காட்டுறோம். இப்போவும் நம்ம அவர் மீது அவருடைய வயது, அவருடைய அனுபவத்தின் மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அவர் பேசிய விதங்கள் எந்த விதத்திலும் ஏற்க முடியாதுன்றதான் நம்ம அடுத்து நம்ம சுட்டி காட்டுறோம். பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருந்ததா அபுபக்கர் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருல்ல? யார்? இந்த ஐயுஎம்எல்லுடைய பொதுச் செயலாளர் சொல்றீங்க. அவர் பாவம், அவங்களுடைய இந்த அரசியல் பிழைகளையும் அவங்க தலைவருடைய பேட்டிகளையும் நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா. இந்த 8000 பேர், அவங்க 8000 ஜமாத்துகள்லாம் அவங்கள்ட்ட இருக்காங்கிற அந்த தவறான மாயெல்லாம் உடைக்கிறோம் இல்லையா. அந்த கோவத்தில் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, அதனால் அவதூறு சுமத்துறாங்க. நம்ம வந்து பாஜகவை எதிர்ப்பது நம்முடைய தமிழ் தேசிய அரசியல், திராவிட இயக்க அரசியல் மிக தீவிரமாக எதிர்த்துறாங்க. அப்போது இல்லாத ஒன்றை சொல்கிறார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது 2014 அந்த கூட்டணியில் சேர்றோம். அவங்க இறந்த பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களில் நம்ம வந்து முரண்படுறோம். அதாவது நான் தனியரசு, கருணாஸ் உட்பட அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2019ஆம் ஆண்டு பாஜகவும் அதிமுகவும் நேரடியாக கூட்டணிக்கு வராங்க. கூட்டணிக்கு வந்த உடனே அந்த கூட்டணியிலிருந்து முதல் வெளியேறியவன் தமிமுன் அன்சாரி, மனிதநேய ஜனநாயக கட்சி. வெளியேறியது மட்டுமல்ல, அப்போ ரெட்டலை சின்னத்திலாம் போட்டிக்கிட்டேன். ரெட்டலை சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தேன்னா பாஜக அதிமுக கூட்டணியை கண்டித்து 2009 அதிகாரப்பூர்வமாக ஏற்படுது. வெளியான உடனே திமுக கூட்டணிக்கு எங்கள் கட்சி ஆதரவு கொடுக்குது. ஆதரவு கொடுத்த உடனே நம்ம தளபதிக்கு அதிர்ச்சி, ஏன்னா ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டு இவ்வளோ துணிச்சலான முடிவு எடுத்திருக்காங்களேன்னு. ஆதரவு கொடுத்தது மட்டுமில்ல, கோவையில் அந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையில் கூட்டணி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடக்குது. அதற்கு எனக்கு அழைப்பு, அதுலேயும் ஏறி பேசுகிறேன். அப்போது ஐயுஎம்எல்லுடைய பொதுச் செயலாளர் அபுபக்கர் அவருடைய தலைவர் பேராசிரியர் காதர் மீதன் அந்த மேடையில் இருக்கார். நானும் பேராசிரியர் காதர் மீதனும் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்த படமே இப்போ இப்படி இருக்குது. அப்போ உண்மை இப்படி இருக்கும்போது அவதூறு சொல்கிறாங்க. அந்த அவதூறுகளை நிறுத்துங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள், நம்ம அரசியல் பேசுவோம், தப்பில்லை. கடைசியாக ஒரு கேள்வி. அண்ணாமலை வந்து மறுபடியும் வந்து அரசியலுக்குள்ள தனி கட்சி தொடங்கி என்ட்ரி ஆகியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லி செய்யக்கூடிய அரசியல் தந்திரங்களில் ஒன்று. பாஜகவால் அவங்க தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியலை. அண்ணாமலை என்ற ஒரு தனிநபருக்கென்று ஒரு அரசியல் ஈர்ப்பு இடைக்காலத்தில் உருவாகி இருந்துச்சு. அப்போது விஜய் அவருடைய எழுச்சி ஏற்பட்ட பிறகு அவர் சேகரித்து வைத்த வாக்குகள்லாம் விஜய்கிட்ட போனதாக அவங்க கருதுறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவால் வளர முடியலை, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய தத்துவங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க. அப்போ அண்ணாமலையை அவங்க வந்து கண்டெடுக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ அவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதிருப்தியில் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் என்ற ஒரு மாயை உருவாக்குறாங்க. இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். அண்ணாமலை அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிவிட்ட பிறகுதான் புதிய கட்சியை அறிவிக்கிறார். அவர் வந்து மோடியுடைய அரசியலை எதிர்க்கிறாரா? எதிர்க்கலை. பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரா? எதிர்க்கலை. தமிழர் விரோத போக்கை அவர் வந்து எதிர்க்கிறாரா? எதிர்க்கலை. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். மைக்கேல் பட்டியல் அவர் பண்ண பிரச்சாரம் பற்றி அவருக்கு ஒப்பீனியன் சாதாரண அவதூறு பிரச்சாரம் அதெல்லாம். அப்போது இதையெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிக்கணும். அப்போது பாஜகவுடைய அடையாளத்தை காட்டாமல் அவருடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை செயல்படுத்தி ஈர்க்கும் விதத்தில் ஒரு புதிய கட்சியை அவர்களே அண்ணாமலையின் பெயரால் உருவாக்குகிறார்கள். எப்படின்னு சொன்னோம்னா, கடந்த காலத்தில் ஒரு அரசியலை பார்த்தீங்கன்னா நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வீங்க. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னால் செயல்பட முடியலை.
உடனே என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு ஏற்ப இந்து முன்னணி ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. மகாராஷ்டிராவில் பாஜகவால் செயல்படுத்த முடியல. மகாராஷ்டிராவில் என்ன செய்கிறாங்க, சிவசேனைங்கிற ஒரு கட்சி இவங்க உருவாக்குறது ஆதரவு கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே ஸ்டைலில் தான் இப்போ தங்களுடைய மறைமுக செயல் திட்டங்களை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ப ஒரு கட்சியை உருவாக்குங்கிற அடிப்படையில் தான் அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க. இந்த அரசியல் எப்படி நீங்கள் இன்னொரு விதமாகவும் பார்க்கணும். திமுக அண்ணா திமுகன்னு ஒரு நிலை இருந்துச்சுல, அது இப்போ திமுக டிவிக்கேன்னு மாறி இருக்கு. அதை நான் விரும்பலை. என்னதான் சண்டையாக இருந்தாலும் திமுக அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் இந்த நேர் சண்டை இருக்குன்னு எங்களை போன்ற ஜனநாயக சக்தியில் விரும்புகிறோம். ஆனால் திமுகவுக்கு நேர் மாற்றமாக இப்போ டிவிக்கு வந்து நிற்குது. இப்போ பிஜேபி தரப்பு ஆர்எஸ்எஸ் தரப்பு என்ன நினைக்குதுன்னு சொன்னால், இதை விஜய் அண்ணாமலைன்னு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அது சாத்தியமா? சாத்தியம் இல்லை, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. விளையாட வந்திருக்கதே செகண்ட் ரவுண்டில். அதாவது சார், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக மற்றவர்கள், இதுதான் யதார்த்த நிலை. மற்ற கட்சிகளை பலகீனப்படுத்துகிற மாதிரியா அப்போ திரிணாமுல் காங்கிரஸை பந்தாடுறாங்க, கெஜ்ரிவாலை பந்தாடுறாங்க, காங்கிரஸை பந்தாடுறாங்க, அது போன்று திமுக பந்தாடுறாங்க. ஏன்னா திமுக வந்து சித்தாந்த கட்சி, தேசிய அளவில் கம்யூனிஸ்டுகளை சொல்லலாம். அதே போன்று மாநில அளவில் திமுக சித்தாந்த கட்சி. அங்கே தேவகவுடாவுடைய மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை பந்தாடின மாதிரிலாம் திமுக பந்தாட முடியாதுங்க. அப்போது தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிர் அரசியல், இதான் யதார்த்த நிலை. இதை மாற்றுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் அவருடைய தாவேக்கா அண்ணாமலை அவருடைய கட்சின்னு மாற்ற நினைக்கிறாங்க. அவங்க தோல்வியடைய போகிறாங்க. இந்த தந்திரத்தை தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி கூட நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகமும் கூட என் கருத்தை சார்ந்தான் அவரும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நேற்றே நான் ஒரு ஊடகப்பட்டியில் அதை நான் வெளிப்படுத்தினேன். அதனால் இந்த தந்திர அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலத்தை இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், இப்போது நடக்கக்கூடிய சில அரசியல் நிகழ்வுகள்லாம் தற்காலிகமானவை. ஒரு பலூனை ஊத வச்சு மேலே பறக்க விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இந்த பலூன் எத்தனை நாள் பறக்கும், எத்தனை நாள் காற்றை இழக்கும், எந்த ஒரு சின்ன ஒரு பறவை கொத்தினாலும் அந்த பலூன் வந்து வெடித்து செதறிடும். அந்த நிலையில் தான் இன்றைய அரசியல் சூழல் இருக்குது. அதனால் வளமான எதிர்காலம் திராவிட இயக்க தத்துவங்களுக்கு தான் எதிர்காலத்தில் இருக்குது. திராவிட இயக்க தத்துவங்களை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் மீண்டும் மறுவாய்ப்பு விரைவில் காத்திருக்கிறது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தோழர். வாழ்த்துக்கள்.